குருவாழ்க. குருவே துணை. குருவே சரணம். தென்னாடுடைய சிவனே போற்றி. என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமச்சிவாய வாழ்க. நாதன் தாள் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம். 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 எம்மை அன்றிலிருந்து இன்று வரை எமது உயிருக்குள் உயிராக இன்று கொண்டு பணியெடுத்து கொண்டிருக்கக்கூடிய எமது ஞான சர்க்குரு, பிரம்மஞான சர்க்குரு ஸ்ரீ ஸ்ரீ சுந்தரானந்த மகரிஷி ஐயா அவர்களின் பொன்னடி திருவடிகளை தொட்டு வணங்கி, அகத்திய பெருமான் அவர்களின் அருளாசியோடும் கருணையினோடும் ஆசீர்வாதத்தோடும் மகாவதார் பாபாஜியினுடைய மகா கருணையோடும் மற்றும் நமது ஆதி தமிழ் சித்தர்களுடைய அத்தனை குருமார்களுடன் சித்தர்களின் கருணையோடும் ஆசீர்வாதத்தோடும் நாம் இந்த அடுக்குநிலை போதத்தின் அடுத்த கட்டத்திற்கு நகர இருக்கின்றோம். எல்லா குருமார்களும் நம்மையும் எம்மையும் ஆசீர்வதிப்பார்களாக. ஓ சிவ 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 சிவாய நமவோ. சிவ 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 சிவாய நமவோ. சிவ 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 சிவாய நமவோ. குருவாழ்க. குருவே துணை. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம். இப்போது நாம் அகத்திய பெருமான் அடுக்குநிலை போதத்தில் 4வது பாடலுக்குள் செல்ல இருக்கின்றோம். ஏற்கனவே சென்ற பதிவில் 3 பாடல்களை மட்டுமே நம்ம காண நேரம் கிடைத்தது. இப்போது 4வது பாடல். அனைவரிடமும் இந்த பாடலுடைய PDF ஃபைல் இருக்கும். அதை நன்றாக பக்கத்தில் வைத்துக்கொண்டு பார்த்து கொண்டே வாருங்கள். அடிமுடி நடுவான நிலையும் எங்கே, அறுசுவையும் கொண்டொழித்த விடமும் எங்கே, வடிவான ஐந்தலை மாணிக்கம் எங்கே, வரையான ஊமை எனும் எழுத்தும் எங்கே, இடமான ஆடி நின்ற பாதம் எங்கே, இச்சையுடன் பேசி நின்ற எழுத்தும் எங்கே, அடைவாய் இப்பொருளறிந்து சொல்வார் தம்மை அடிதொழுது குருவென்று நம்பலாம். முதல் கேள்வி, அடி முடி நடுவான நிலையும் எங்கே என்பது. நம்முடைய இறைவனுக்கு அடியும் இல்லை, முடியும் இல்லை, நடுவும் இல்லை. உருவம் கிடையாது, தலை கிடையாது, கால்கள் கிடையாது, உடலும் கிடையாது. உடலற்ற உடல் கொண்டவன்தான் நம் ஈசன். நமக்கு அவனே பரமேஸ்வரன். அடி என்றால் திருவடி. இது அனைத்து மாணவ மாணவியருக்கும் தெரிந்த விஷயம்தான். அந்த திருவடியினுடைய அருமை பெருமைகளை நாம் சற்றே தெரிந்து கொள்ள வேண்டாமா? நாம் இப்போது ஒருங்கிணைந்து நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்தே இந்த மந்திரத்தை திரும்ப எம்மோடு சொல்லி கொண்டு வாருங்கள். சிவ 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 சிவாய நமவோ. சிவ 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 சிவாய நமவோ. சிவ 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 சிவாய நமவோ. இந்த மந்திரம்தான் சிவத்தை அடையக்கூடிய பிரம்மாஸ்திர மந்திரம். இந்த மந்திரத்தை துதித்து உயிரில் திளைத்து நாம் பிரம்ம ஞானத்திற்குள்ளே நுழையலாம். இந்த இடத்தில் சிவாய நமவன திருமந்திரம் 2718 இப்போ அந்த மந்திரத்தை நம்ம கொடுத்தோம் இல்லையா,
அதை ஏற்கனவே திருமந்திரத்தில் ரகசியமாக ஒரு விஷயமா சொல்கிறாங்க. சிவாய நமவென சித்தம் உருக்கி அவாயும் அறவே அடிமையது ஆக்கி சிவாய சிவசிவ என்றென்றே சிந்தை அபாயம் கெட நிற்க ஆனந்தமாமை. என்ற அருமையான திருமந்திரம். இந்த இறைவனுடைய திரு ஐந்தெழுத்தினை உச்சரித்து திருவடிகளை மௌனப்புள்ளியில் இணைத்து சேர்த்து விட்டால் சிவக்கலைகள் வெளியாகி நமதை பிறவி துன்பம் சூரியனை கண்ட பனிநீரை போல உருகி ஓடுவோம். நம என்னும் நாமத்தை நாவில் ஒடுக்கி சிவ என்னும் நாமத்தை சிந்தியுள் ஏற்றி பவமது தீரும் பரிசும் அது அற்றார் அவமதி தீரும் அரும் பிறப்பு அன்றோ. இந்த மந்திரத்தை சொல்றாரு பார்த்தீங்களா? நம என்னும் நாமத்தை நாவில் ஒடுக்கி சிவ என்னும் நாமத்தை சிந்தியுள் ஏற்றி பவமது தீரும் பரிசும் அது அற்றால் அவமதி தீரும் அரும் பிறப்பு அன்றோ. சிவ பிரம்மஞானம் பெற்ற உயிரானது தன் உடம்பையும் கருவி கரணங்களையும் மற்ற ஞான தத்துவங்களையும் தன்னில் வேறாக பகுத்து உணர்ந்து சிவ பரம்பொருளே என கண்டு தெளியும் தன்மையைத்தான் இறைவனுடைய திருவடி நமக்கு வழங்கி கொண்டிருக்கின்றது. கேள்வி என்ன? முதல் கேள்வி அடி. அதை பற்றி இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்ப திருவடியே சிவம் ஆவது தேரில், திருவடியே சிவலோகம் சிந்திக்கில், திருவடியே செல் கதியது செப்பில், திருவடியே தஞ்சம் உள் தெளிவார்க்கே. அப்ப திருவடியில தஞ்சம் புகுந்துச்சுன்னா யாருக்கு தஞ்சம் புக முடியும்? உள் தெளிவார்க்கு. அப்ப திருமந்திரம் சொல்றத திருவருடைய பெருமைகளை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இதயத்தும் நாட்டத்தும் என்றன் சிரத்தும் பதிவித்த பாத பராபரன் நந்தி கதி வைத்தவாறும் மெய் காட்டியவாறும் விதி வைத்தவாறும் விளம்ப ஒண்ணாதே. 1596வது பாடல். திருவடி வைத்து என் சிரத்து அருள் நோக்கி பெருவடி வைத்து அந்த பேர் நந்தி தன்னை குருவடிவில் கண்ட கோணை எங்கோவை கருவடி அற்றிட கண்டுகொண்டேனே. கருவடி அற்றிட கண்டுகொண்டேனே. திருமந்திரம் 1597. அப்ப திருவடியில நாம் இறைவனை காண முடியும், நம்மளுடைய ஒளியை காண முடியும், ஒளிக்குள் இருக்கின்ற அந்த இறை ஒளியை பார்க்க முடியும். அதுதான் குருவடிவாக இருந்து நம்மளுடைய எங்கோவை என்னுடைய இறைவனை காட்டுவிக்கிறது. அதுதான் கருவடி அற்றிடன்னா கரு நம்ம மீண்டும் பிறப்பெடுக்க தேவையில்லை. இப்ப இதை இவ்வளவு சொல்றாங்க. இப்ப வள்ளல் பெருமான் ஏதாவது சொல்றாரு ஒரு இடத்துல, எங்குமாய் விளங்கும் சிற்சபை இடத்தே இது அது என உரைப்ப அரிதாய் தங்கும் ஓர் இயற்கை தனி அனுபவத்தை தந்து எனை தன்மயம் ஆக்கி பொங்கும் ஆனந்த போக போக்கியனாய் புத்தமுது அருந்தி என் உளத்தே அங்கையில் கனி போன்று அமர்ந்த அருள் புரிந்த அருட்பெருஞ்சோதி என் அரசேங்கிறார். அப்ப இறைவனுடைய திருவடி என்பது சுத்த சன்மார்க்கத்துல அருள்நிலை என்று சொல்லப்படுது. அப்ப சுத்த சன்மார்க்கத்துல அருள்நிலை எது சொல்றாங்களோ அதுதான் திருவடியை சுட்டி காட்டுவது, அருளை பற்றுவதுதான், பெறுவதுதான் திருவடியை வணங்குவது. சிற்சபை என்பது ஆன்மா இருக்கக்கூடிய இடம். ஆன்மாவை தொடர்பு கொள்ளுகின்ற மெய்ப்பொருள் திருவடிதான் சிற்சபை வாசல். சிற்சபையினுடைய அது வாசல் நமது கண்மணிகளில் இருக்கு. அப்ப ஆன்மாவை மறைத்து கொண்டுள்ள மும்முளத்திரைகள் விலகணும் முதல்ல. இப்ப நந்தி விலகினாதான் கருவறை கடவுள் வெளியே தெரிவார் இல்லையா? நந்தி விலகும் போது ஆன்மாவில் அருள் சுரக்கும். நந்திதான் நந்தி. இந்த அருள்தான் அமுதமாக மாறும். அமுதம் சுரந்து உடம்பு முழுவதும் நிரம்ப வேண்டும். அப்போதுதான் ஊன உடம்பு ஒளி உடம்பாக மாறுகின்ற வல்லமையை பெறும். இந்த அகவலை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னாவே நீங்க அதை தெரிஞ்சுக்கலாம். அருள் தனி வல்லபம் அதுவே எலாம் செய் பொருள் தனி சித்தன புகன்ற மெய்ச்சிவமே அருளறியார் தமை அறியார் எம்மையும் பொருள் அறியார் என புகன்ற மெய்ச்சிவமே அருநிலை ஒன்றே அனைத்தும் பெருநிலை பொருநிலை காண்கன புகன்ற மெய்ச்சிவமே அருள் வடிவதுவே அழியா தனி வடிவருள் பெற முயலக என்று அருளிய சிவமே அருளே நம்மியில் அருளே நம் உரு அருளே நம் வடிவாம் என்ற சிவமே அருளே நம் அடி அருளே நம் முடி அருளே நம் நடுவாம் என்ற சிவமே அருளே நம் அடி அருளே நம் முடி அருளே நம் நடுவாம் என்ற சிவமே
அருளே நம் அறிவருளே நம் மனம் அருளே நங்குணமாம் என்ற சிவமே. அருளே நம்பதி அருளே நம்பதம் அருளே நம்மிடமாம் என்ற சிவமே. அப்ப வள்ளல் பெருமான் அவர்களும் அந்த அருள்தான் அடி என்றும், அந்த அருள்தான் முடி என்றும், அந்த அருள்தான் நடு என்றும் சொல்றார். அருள் என்பது உயிருக்குள் இருக்கின்ற சிவப்பொருளாகிய அந்த உயிர், இறைவனுடைய உயிர் இருக்கு இல்லையா, அந்த உயிர் வெளிப்படுத்துகின்ற கலைகள் இருக்குல்ல, அந்த கலைகளுக்கு பேர் தான் அருட்கலை என்ற பேரு. அந்த அருட்கலை யார் ஒருத்தருக்கு உற்பத்தியாகி வெளியே வருகின்றதோ, அந்த அருட்கலை தான் இந்த உடல் செல்களை ஒளி செல்களாக மாற்றக்கூடிய தன்மை வாய்ந்தது. அப்ப அந்த அடின்றதுக்கு எவ்வளோ பெரிய மகத்துவம் இருக்கு பாருங்க. இப்ப இன்றைய காலத்துல சமயத்தையும் மதத்தையும் நம்ம பற்று வச்சுக்கிட்டு சுத்த சன்மார்க்கத்துல போய் திருவடியை போய் நம்ம தேடக்கூடாது. அப்படி தேடினாலும் அங்க சுத்த சன்மார்க்கத்தில் கிடைக்காது. தவறான வழிகள் தான் இன்னைக்கு நிறைய பேர் வச்சுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஆன்மாவும் அதன் உள் இருக்கின்ற அருள் தான் திருவடிங்கிறது உணரணும். இதை நன்றாக நினைவில் நம்ம வச்சுக்கணும். இவ்வளவு சொல்றீங்களே, அப்ப இந்த திருவடியிலே அப்படி என்னதான் செஞ்சிடும் நமக்கு என்ற கேள்வி உங்களுக்கெல்லாம் இருக்கும். நமது குருகுலத்தினுடைய குலகுரு திருமூலர் என்ன சொல்றாங்க பாருங்க. இந்த திருவடி என்ன செய்யுன்னு சொல்றாரு பாருங்க. இருந்தேன் இக்காயத்தே எண்ணிலி கோடி, இருந்தேன் ராப்பகல் அற்ற இடத்தே, இருந்தேன் இமையவர் ஏத்தும் பதத்தே, இருந்தேன் என நந்தி இணையடி கீழே. அந்த இணையாக இருக்கக்கூடிய அந்த திருவடிக்கு கீழே நான் இருந்தேன். இமையை ஏற்றி நான் நிப்பாட்டினேன். இரவும் பகல மற்ற இடத்துல நான் போய் உக்காந்துக்கிட்டேன். இப்படி இருந்ததுனால என்னுடைய காயமானது, இந்த உடம்பானது எண்ணிட முடியாத எண்ணற்ற கோடி வருஷங்கள் நான் இருந்துக்கிட்டே இருந்தேன். இறப்பே எனக்கு வரலங்கிற. இப்ப இரவும் பகலும் மற்ற இடத்தில் திருவடிகளை கொண்டு அவ்விடம் இருந்தால் எண்ணற்ற கோடி ஆண்டுகள் நாம் இரவாமல் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இதைத்தாங்க இந்த திருமந்திரம் சொல்லுது. அடி என்பது நமது திருவடிகளாகிய கண்கள், முடி என்பது திருவடியினுடைய உச்சி பகுதி, நடு என்பது மூன்றாவது திருவடி, அதாவது மகார திருவடி. திருவடியினுடைய அடிப்பகுதியில் அபானவாவி இருந்து கொண்டிருக்கும். திருவடியினுடைய முடியான உச்சிப்பகுதியில் பிராணனானது ஒளியோடு பிரகாசிச்சுட்டு இருக்கும். அப்ப அந்த திருவடியினுடைய நடு என்பது கண்மணியின் மையத்துளையான சுழிமுனை நாடி. அப்ப தெரியுதா? அப்ப அடி முடி நடு. அடினா கண்கள், முடினா திருவடியினுடைய உச்சிப்பகுதி, நடுன்னா மகார திருவடி நடுவுல ஒரு துவாரம் இருக்கு இல்லையா, கண்மணி துவாரம், அதுதான் திருவடியினுடைய நடு, அதுதான் சுழிமுனை நாடி. அப்ப சுழிமுனை நாடி தான் நடுப்பகுதி. ஆக இந்த கேள்வி அடி முடி நடு, இதுக்கு பதில் சொல்லியாச்சு. அடுத்தது அறுசுவையும் கொண்டொழித்த இடம் எங்க? அடுத்த கேள்வி. இந்த உடலுக்கான உணவு அறுசுவைன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். உயிருக்கான சுவையும் அதுதான். இதனுடைய முழு விளக்கத்தை நம்ம அருந்தல் பொருந்தல் அளந்தல் என்ற தலைப்புல நம்ம பேச்சுரையாற்றி இருக்கோம். அதனால இங்க நம்ம அது பேசணும்னா ரொம்ப நீளமா போயிடும். அதனால நீங்க எல்லாருமே அந்த இணையதளத்தில், நம்மளுடைய இணையதளத்தில் போய் இந்த அருந்தல் பொருந்தல் அளந்தல் தலைப்புல பேசியிருக்கிறத இங்க கவனத்தில் கொண்டு வாங்க. கொண்டு வந்தீங்கன்னா நீங்க இந்த அறுசுவை கொண்டெடுத்த இடம் எங்கன்னு அதில் சொல்லியிருக்கோம். அங்கு சென்று மீண்டும் ஒரு முறை நீங்க நினைவில் நிறுத்திக் கொள்ளலாம். அந்த அறுசுவையும் கொண்டெடுத்த இடம் எங்கன்னா உயிர் எங்கு இருக்கோ அந்த இடத்துல தான் அறுசுவையினுடைய அத்தனை சக்திகளும் குடிகொண்டு இருக்கும். அதை மட்டும் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். சரி, அடுத்த கேள்வி, வடிவான ஐந்தலை மாணிக்கம் எங்கு? இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம். எல்லாம் உயிர் இருக்குது உயிர் இருக்குதுன்னு சொல்றாங்க. அந்த உயிர் எங்கதான் இருக்குது? சொன்ன பிணியல் கிளாண்டு பக்கத்துல இருக்கு. பிணியல் கிளாண்டே உயிரா இருக்கு. அப்ப நம்ம உயிர்கலை எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த உயிர்கலை 5 முகங்களோடு இருக்கு. அததான் 5 தலை பாம்பு அப்படின்னு சொன்னாங்க ஆன்மீகத்துல. அதனால 5 தலையும் அதுக்கு இருக்கு. உயிர்கலைக்கு 5 முகங்கள் இருக்குதுன்னா கண்டிப்பா தலை இருக்கணும் இல்லையா? தலையில தானே முகம் இருக்கும். அப்ப உயிர்கலையானது 5 முகங்களை கொண்ட தலைகளை கொண்டது. இதை வேதங்களும் உபநிடதங்களும் என்ன சொல்லுதுன்னா காயத்ரி அப்படின்னு சொல்லுது. அப்ப காயத்ரி மந்திரத்தினுடைய பொருள் என்ன? யார் எனக்கு ஒளியை கொடுக்கின்றார்களோ அந்த ஒளியை நான் கடவுளாக வணங்குகிறேன், இறையாக வணங்குகின்றேன். அப்படிதான் அர்த்தம். அது காயத்ரி. எனக்கு யார் ஒளியை கொடுக்குறாங்களோ அந்த ஒளியாகி அறிவை வணங்குகிறேன். அந்த ஒளிதான் அறிவு, மெய்யறிவு. அப்ப இந்த காயத்ரி தேவிக்கு பாத்தீங்கன்னா நீங்க படம் வரைஞ்சிருக்க 5 முகங்களோட வரைஞ்சிருப்பாங்க. இது பஞ்சபூதங்களும் 5 முகம் தானே. நம்ம உயிருக்கு 5 முகம். எவ்வளவு நெருங்கி வருது பாருங்க. பஞ்சபூதம், பிரபஞ்சத்தில் இருக்க பஞ்சபூதத்துக்கு 5 முகம் இருக்கு. நம்ம உயிருக்கும் 5 முகம் இருக்கு.
அது நம்ம அதை சுட்டி காட்டுகின்ற காயத்ரி தேவியாகிய அந்த தேவதைக்கும் 5 முகங்கள் இருக்கு. அப்ப உயிரினுடைய 5 முகங்களும் 5 நிறங்களோடு இருக்கும். அப்ப காயத்ரி எதுக்கு நம்ம சொல்றோம்னா, அதனுடைய அதிர்வு, அந்த ஒளி தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இதை அறிவியல் உணர்த்தது. அந்த அறிவியல் உறுதிப்படுத்துவது போல ஆற்றலை மாற்றத்தக்க ஆற்றலை கொண்டுதான் காயத்ரி மந்திரம். அப்ப காயத்ரியினுடைய ஒவ்வொரு அசைவும் ஒரு அதிர்வு மற்றும் ஒட்டுமொத்த காயத்ரி ஒவ்வொரு அசைவுக்கும் தொடர்புடையதாக இருக்கு. அந்த அதிர்வுக்கு கூடுதலாக ஒரு அதிர்வு அது உண்டு பண்ணிக்கிட்டே போகும் அந்த காயத்ரி மந்திரம். ஓம் பூர்பவக ஸ்வக தற்சவிதோர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமகி யோ யோனக பிரசோதயாது. இது அப்ப அந்த காயத்ரியுடைய அதிர்வு ஒவ்வொரு அசைக்கும் சாயல்களை, சாயல்னா வண்ணம், ஒவ்வொரு அசைவுக்கும் அந்த அசைக்கிற அந்த வண்ணங்களை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். அப்ப அது ஓம் அப்படின்னா அதுக்கு ஒரு அதிர்வு உண்டாக்கி அது ஒரு நிறத்தை கொடுத்துரும். பூ அப்படின்னு சொன்னோம்னா அந்த பூவுக்கு உண்டான ஒரு நிறத்தை கொடுத்தோம். புவ அந்த பூ அதுக்கு ஒரு நிறங்களை நம்ம தேகத்தில் உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்ப அந்த காயத்ரி எழுத்து, அந்த எழுத்து வடிவங்களை நம்ம உச்சரிக்கிற போது அவை ஏற்படுத்துகின்ற அதிர்வலைகள் இருக்குல்ல, அதுதான் உயிரை சென்று போய் தாக்கும். அதனாலதான் உயிரில் காயத்தினுடைய 5 நிறங்களும் பிரதிபலிக்க செய்யப்படும். அதனாலதான் சின்ன குழந்தையிலேருந்து அந்த அந்த பிராமணர்களுடைய அந்த வம்சாவளியில் அந்த குளத்துல 7 வயசுல 5 வயசுல பார்த்தீங்கன்னா அந்த அந்த பூணல் இது சொல்லுவாங்க, அந்த உபநயனம்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த பூணல் போட்டு ஒரு பூணல் விழான்னு சொல்லி அதில் பிறகு 3 பிரி தான் இருக்கும். 3 பிரியா போட்டு அந்த 3 இதில் போட்டு நம்ம தொப்புளுக்கு கீழே தொட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. உயிர் அங்கே இருக்குதான் நினச்சிட்டு அப்படி போட்டிருப்பாங்க. இளம்பழமாலாம் போட்டிருப்பாங்க. அதை அந்த குழந்தை தினமும் அந்த காயத்ரி சொல்லிட்டு வந்தால்தான் காலையில் டிஃபனே அந்த குழந்தைக்கு கொடுப்பாங்க. அப்படி ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் அந்த பிராமணர்கள் நிறைய பேர் பண்ணுறாங்க. நம்ம அது குளத்துலலாம் இப்போ காயத்ரினா என்னன்னே தெரியாது, பண்ணுறதே இது இல்லை. அந்த ஆன்மீகத்தை தன்னை ஒரு கட்டமைச்சு தூக்கிட்டு போகிற ஒரு பொறுப்பு அந்த பிராமணர்களுக்கு கொடுத்தாங்க. அதை அவங்க சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க, இன்னமும் பண்ணுறாங்க. அது நம்ம இல்லைன்னு சொல்லட்ட முடியாது. நிறைய பேர் பண்ணுங்கிறத பேச வேணாம், செய்யறாங்கிறத பற்றி நம்ம பேசலாம். அப்போ இந்த காயத்ரி என்ன பண்ணுதுன்னா, அந்த குழந்தை அதை உச்சரிக்கின்றப்ப, சின்ன குழந்தைங்க உச்சரிக்கிறப்பயே அவனுக்கு அந்த உயிர் எங்கே இருக்குன்னு தெரியாது, அது என்ன பண்ணணும்னு தெரியாது. இதை சொல்ல 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 அவன் அதனுடைய அதிர்வலைகளை நிறங்களாக மாறி 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 அவன் உயிரை தாக்கி 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 பார்த்தீங்கன்னா அந்த முகத்தையே பார்த்தீங்கன்னா ஒரு தேஜஸை கொடுத்தோம். இந்த காயத்ரி சொல்றவனுக்கும் சொல்லாததுக்கும் வித்தியாசம் இருக்கு. நீங்க எல்லாருக்கும் இந்த பீர்பால் அப்படிங்கிற ஒரு கதை உங்களுக்கு தெரியும். அக்பர் இருந்தார் ஒரு பீர்பால். அப்ப இந்த அக்பரும் பீர்பாலும் என்ன பண்ணாங்கன்னா, இரவு நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த என்ன சொல்லுவாங்க, நகர்வலம், மாறு வேஷத்தால் நகர்வலம் போவாங்க. நகர்வலம் போறப்ப பார்த்தீங்கன்னா மக்கள் எப்படி இருக்காங்க, எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நல்லது கெட்டதெல்லாம் என்ன, அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கு, வேற ஏதாவது நம்ம ஆட்சி முறைகளை பத்தி ஏதாவது பேசுறாங்களா அப்படின்ட்டு அப்படி மாறு வேஷத்துல நகர்வலம் போய்கிட்டே இருக்காங்க. அதுல நிறைய பேர் பிச்சை கேட்கறாங்க. பிச்சைக்கு இந்த மன்னனும் இந்த அமைச்சராகிய பீர்பாலும் அதை போட்டுக்கிட்டே போறாங்க. இந்த பிச்சை போட்டுட்டே போறாங்க. அதுல ஒருத்தர் ஒரு பிராமின் ஒருத்தர் புனல் போட்டுக்கிட்டு குடுமி வச்சுக்கிட்டு அவர் பிச்சை கேட்கறாரு. பீர்பாலுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகி போச்சு. இது ஒரு பிராமணா இருந்துக்கிட்டு வேதத்தை கத்து வச்சிருக்கிற ஒரு மகனா இருந்துக்கிட்டு வேதத்தை கையில் வச்சு இந்த வேதம் எவ்வளவு நல்லது விஷயத்தை கொடுக்குமே, பொருளாதாரத்தை கொடுக்கணுமே, இவன் ஏன் பிச்சை எடுக்கிறான்னு கூப்பிட்டு, ஏப்பா நீ பிராமணன் தானே அப்படின்னு கேட்குறாரு. அந்த பையனும் ஆமாங்க நான் பிராமணன் தான். அவருக்கு வயசுனா ஒரு 22 25 வயசுக்குள்ள இருக்கும். எப்போ சின்ன வயசுல இப்படி பண்றீங்கல்ல, எனக்கு என்கிட்ட யார் வேத கத்துக்கு எதுக்குமோ என்கிட்ட வர்றது கிடையாது, எனக்கு அதனால நான் என்ன பண்றதுனால நான் பிச்சை எடுத்து தான் நான் சாப்பிட வேண்டியது குடும்பம் இருக்குன்னு சொல்றேன். சரி, நீ அவர் என்ன சொல்றாரு, அப்படியா நீ பிராமணனா இருக்கு, சரி ஒன்றும் இல்லை, நீ இனிமேல் பிச்சை எடுக்க வேணாம், ஒரு நாளைக்கு உனக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னா, எனக்கு 1 அணா தேவைப்படும் அப்படின்ற. சரி, அந்த 1 அணா தினமும் நான் உனக்கு கொடுக்குறேன், ஆனால் நீ பிச்சை எடுக்கக்கூடாது. சரிங்க, ஆனால் எனக்கு அதுக்காக நீ பிரதிபலனா ஒன்று செய்யணும் அப்படின்னு கேட்குறாரு. என்ன பிரதிபலன், என்னங்க செய்யணும் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, நீ தினமும் காயத்ரி மந்திரத்தை ஜபிக்கணும். உங்களுக்கு எப்படி கட்டமைப்போடு சொல்லி கொடுத்துருக்காங்களோ அந்த நியதிகள் மாறாது, ஒழுக்க நிலை மாறாது, அந்த நித்திய அந்த அபியாசத்தோடு நீங்க அதை செய்ய நீ தயாரா அப்படின்னு கேட்கற. ஐயா செய்யறேங்க, எனக்கு தெரியும் காயத்ரி நான் பண்றாங்க. சரி, டெய்லி நான் 1 அணா கொடுக்குறேன், நீங்க சாப்பிட்டுக்க, 3 குடும்பத்தை நீ
பிள்ளை காப்பாற்றிக்கலாம். ஆனால் தினமும் இது சொல்லிட்டவா, நான் தினமும் உன்னை நான் வந்து செக் பண்ணுவேன் அப்படின்றார். சரின்னு ஒத்துக்கிறார். தினமும் வந்து 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 கொடுத்துட்டே இருக்காரு. இந்த மாதிரி ஒரு 2 மாதம் கொடுக்குறாருங்க. 2 மாதம் அவர் விடாமல் அந்த பையன் பண்ணிக்கிட்டே இருக்கான். 2 மாதம் முடிஞ்சு 3வது மாதம் ஆரம்பிக்கிறப்ப பிச்சை போடலான்னு அந்த காசு எடுத்துகிட்டு வந்தால் அந்த பிராமின் பையன் வரல. காணோம். எங்கே போயிட்டான்? தினமும் வருவான் அந்த பையனை காணோமே அப்படின்னு அவர் ஊரெல்லாம் அப்படி விசாரிச்சுட்டு போய் பார்த்தா அங்கே உட்காந்து உள்ள அவர் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு ஒரு 10-15 பேத்துக்கு வந்து இந்த வேதத்தை வந்து கற்றுக் கொடுத்துட்ருக்காரு. ஏற்கனவே பிச்சை எடுக்கிற மாதிரி இருந்த உடம்பு இப்போ பார்த்தா கையெடுத்து கும்பிட்ற மாதிரி ஒரே தேஜஸாக மாறி போச்சு அவரோட உடம்பு. இவர் பார்த்துட்டுமே காலில் வந்து உழுந்து கும்பிட்றாரு. எனக்குள்ளே இருக்கிற என்னோட உயிரை, எனக்குள்ள இருக்கிற அந்த மெய்யறிவை என்னை தூண்டி விட்டு எனக்கு வந்து இந்த மாதிரி என்னை பண்ண வச்சுருக்கீங்க. நீங்கள் பிச்சை போட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் உயிரே எனக்கு பிச்சையாக மாதிரி எனக்கு வந்து இவ்வளோ பெரிய தேஜஸையும் ஒரு அந்தஸ்தையும் அந்த வேதத்துக்கு ஒரு கௌரவத்தையும் எனக்கு கொடுத்துருக்குது. இது உங்களால் தான் ஆச்சு. இனிமேல் எனக்கு பணம் தேவையில்லை ஐயா. இப்போ 10-15 பேர் எனக்கு கற்றுக்குறாங்க. அதை வச்சு நான் ஜீவனத்தை பண்ணிக்குவேன். நான் வந்து வேதங்களையும் நான் வந்து நான் காப்பாற்றி எல்லாமே மக்கள்கிட்ட கொண்டு போய் நான் சேர்த்துடுவேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு பாருங்க. அப்போ அந்த காயத்ரி மந்திரம் பிச்சை எடுக்கிறவனை கூட தேஜஸாக மாற்றுதுன்னா இதை நம்ம குருகுலத்தில் நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் கொண்டு போனீங்கன்னா நீங்கள் எந்த நிலைக்கு போவீங்க பாருங்க. இது நம்மளுடைய தவங்களை வர்றன்ற விஷயம்தான். சரிங்களா? அதனால இந்த 5 நிறங்களும் நமது கண்மணியில் தாங்க பிரதிபலிக்கும். நல்லா புரிஞ்சுக்குங்க. 5 நிறங்கள் எங்க இருக்குன்னா, ஏன்னா கண்மணியில் தான் 5 துறைகள் இருக்கு இல்லையா? அதை பிரதிபலிச்சு எதிரொலிச்சு உள்ள கடந்து போயிடும் அந்த நிறங்கள் எல்லாம். அப்ப கண்மணி தான் மாணிக்கம் என்று மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கு. இதை திருவாசகத்தில் நிறைய இடங்கள்ல சொல்லுவார். பொல்லாம் மணியை புணர்ந்தே அப்படின்லாம் சொல்லுவார் மாணிக்க வாசகர். நமது கண்மணியான மெய்ப்பொருளில் தான் 5 பூதங்களுக்கான துவாரங்கள் இருக்கு. இதன் வழியாகத்தான் பிரபஞ்சத்திலுள்ள 50 ஆற்றல்களும் அதனதன் நிறங்களோடு உள் சென்று திரும்பி வரும். உயிர் தன்னை வெளிப்படுத்தும் போது 5 நிறங்களில் வெளிப்படுவதாக ஏற்கனவே நம்ம டெலகிராம் பேச்சுரையில் பேசியிருக்கோம். 5 நிறங்கள் என்னன்னா, 1 சிகப்பு, 2வது முத்தினுடைய நிறம், 3 மஞ்சள், 4வது நீலம், 5வது வெண்மை நிறம். அதனால தான் இந்த 5 நிறங்களையும் 5 தலை கொண்ட காயத்ரி தேவிக்கு நம் முன்னோர்கள் வண்ணங்களாக ரகசியமாக சூட்டி வைத்தார்கள். இங்கே இன்னொரு ரகசியமா நம்ம சொல்றோம். நமது கண்மணிக்குள்ள 5 துவாரம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? அந்த 5 துவாரங்களையும் 5 சிறு சிறு துவாரங்கள் இருக்கு. ஏற்கனவே நம்ம வகுப்புல தீட்சை கொடுக்குறப்ப சொல்லியிருக்கோம். அல்லது கண்மணியிலும் இந்த 5 துவாரங்கள் ஆளுமைப்படுத்திக்கிட்டு இருக்கும். இதுல மிகவும் ஆற்றல் வாய்ந்த நிறங்கள் 2 தான். இந்த 5 நிறங்கள் சொன்னேன் இல்லையா? அதில் ரொம்ப பவர்ஃபுல் வந்து கலர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் அண்ட் ப்ளூ தான், சிகப்பு நீளமும் தான். மனித தேகத்தை ஆளுமைப்படுத்தி கொண்டிருப்பது இந்த 2 நிறங்கள் தான். ஓங்காரத்தை நீங்கள் உச்சாடனம் செய்யும் போதெல்லாம் இந்த 5 நிறங்களோடு இந்த 2 நிறங்கள் தான் அதிக அளவில் பொங்கி பிரவாகம் எடுத்து உயிரை போய் தாக்கும். இது எங்கேயும் எந்த நூல்களும் சொல்லப்படாத ஒரு விஷயம். அது எப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவீங்க. இப்போ குருகுல கல்விக்கெல்லாம் வரப்போறீங்க இல்லையா? அங்கே இதை பற்றி விவரமாக சொல்கிறேன். A to Z நான் அதில் சொல்லி கொடுத்துருவேன். இப்போதைக்கு இந்த தகவல் உங்களுக்கு போதும். எனவே 5 தலை கொண்ட மாணிக்கம் என்பது நம் உயிரும் அதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய மெய்ப்பொருளும் தான். 5 தலை என்பது நமது உயிர், அதன் மாணிக்கம் என்பது மெய்ப்பொருளான கண்மணி. கண்மணியே உயிரினுடைய மாணிக்கம். இதைத்தான் மூடனாக இருந்த மகாகவி காளிதாஸ் காளியினுடைய அருள்கலைகளை பெற்றதும் ஷியாமலா தண்டகம் என்ற அழியாத ஞானத்தை படராக வெடித்திருத்தார். அதன் முதல்வர் என்ன தெரியுங்களா? மாணிக்க வீண முபலால எந்தி மதாலஷாம் மஞ்சுள வாக் விலாஷாம்னு ஆரம்பிப்பார். அவரு படிக்காதவர், ஆடு மேய்ச்சிருந்த ஒரு இடையன். அவர் டெய்லி அந்த விளக்கு வந்து காளி கோயிலுக்கு போய் விளக்கு வச்சுட்டு, அம்மா காளி என்னை காப்பாற்றுமா, ஆட்டுக்குட்டிக்கெல்லாம் நீ தான் காப்பாற்றணும் அப்படி சும்மா அப்படி சொல்லிவிட்டு ஒரு படுப்பு மேப்பார். அதுல அந்த நாட்டினுடைய இளவரசிக்கு சுயமரம் பார்க்கறதுல ஒரு புலவன் போய் அங்க போய் வந்து மணந்து கொள்வதற்கு அந்த போட்டியில கலந்துக்க போறப்ப அவமானப்பட்டு வெளியே வந்துடுவான். அவன் அந்த அவமானத்தை எப்படியாவது திருப்பி வந்து இவளுக்கு ஒரு முட்டாளை தான் கட்டி வைக்கணும், அறிவாளி தானே இவ தேடிட்டு இருக்கா அந்த இளவரசிக்குன்னு சொல்லி இந்த காளிதாசன் ரொம்ப முட்டாளா இருக்கான்னா அவனுக்கு இதை ஆடைகள்லாம் புத்தாடைகள்லாம் போட்டுட்டு மிகப்பெரிய வந்து புலவர் கவிஞர் எல்லாம் சொல்லி கூட்டிட்டு போய் இந்த கதையெல்லாம் நீங்க சினிமாவிலலாம் பார்த்துருக்கலாம். நீங்க கூட்டிட்டு போய் நீங்க சொல்ல வந்து அந்த இளவரசி வந்து இவர் வந்து மௌனத்துல தான் பேசுவாரு, நீங்க எதை கேட்டாலும் அந்த அளவுக்கு ஒரு ஞானி அப்படின்றான் அந்த புலவர். அப்புறம் வந்து அந்த இளவரசி ஒரு விரல் காட்டினா இவரை வந்து காளிதாசர் 2 விரல் காட்டுவார்.
அந்த இளவரசி 2 விரல காட்டும், இவர் 3 விரல காட்டுவார். அது 3 விரல காட்டும், இவர் 4 விரல காட்டுவார். அது 5 விரல காட்டி கையை மடக்கி குத்திடும் அப்படின்னுவார். இதை அந்த பொண்ணு புத்திசாலித்தனமா ஞானத்துல புரிஞ்சுக்கிட்டு, நான் இறைவன் வந்து ஏகமயமான இல்லை, இறைவன் வந்து 2ஆக இருக்கான், சிவனாகவும் சக்தியாகவும் இருக்கான். நான் 3 நான் 2ன்னு காட்டினா அவர் 3ன்னு காட்டுறாரு, இல்லை அவர் 30 ஆற்றலோட இருக்காரு அப்படியே அந்த அம்மா புரிஞ்சுக்குது, ஞானத்துல புரிஞ்சுக்கிட்டு இவன் தான் உண்மைன்னு சொல்லி கல்யாணம் எல்லாம் பண்ணிடுறாங்க. கல்யாணம் பண்ணிட்டு முதல் இரவு நடக்கிற போறப்ப இவர் முட்டாளங்கிட்ட வந்து அந்த இளவரசி வந்து தெரிஞ்சுக்குது. தெரிஞ்ச பின்னாடி அந்த அம்மா அழுது சலிக்குது. ஏமா அழுகுறப்ப, நான் உன்னை புலவன்னு ஒரு கவிஞன் நினைச்சிட்டு அவனை நான் கல்யாணம் பண்ணேன், நீ வந்து ஒண்ணுமே தெரியாத வந்து நீங்க முட்டாளா இருக்கீங்களா, இது எப்படி? அது நான் கவிஞன் நான் எங்கேயுமே சொல்லவே கிடையாது. இல்ல அவன் ஏமாத்திட்டு போயிட்டானா, அவன் நாளைக்கு இது பேசிக்கிறான் அப்படின்னு வந்து பசலித்தனமா பேசுவார், 10ஆம் பசலி மாதிரி பேசுவார். அப்ப இந்த பொண்ணு தன்னுடைய மனைவி ரொம்ப அழுவுறதை பார்த்து இவர் மனம் தாங்காது. இவர் என்ன பண்ணார், உடனே அந்த காளி கோயிலுக்கு போயிட்டு வந்து, ஏமா இப்படி என்ன பண்ண வச்ச, நான் ஒரு முட்டாளு, அந்த அம்மா எவ்வளவோ படிச்ச மேத மாதிரி இருக்கு, என்னை எப்படி நீ வந்து காம்பினேஷன் கல்யாணம் பண்ணி வச்சுக்க, அந்த ஒண்ணு அதை முட்டாளாக்கு, இல்லைன்னா என்ன வந்து அறிவாளி ஆக்கிடு, உன்னை அவளை முட்டாளாக்கே என்ன அறிவாளி ஆக்கு, அவளை முட்டாளாக்கே என்ன அறிவாளி ஆக்குன்னு அங்க இருக்கிற அந்த தூண்ல போய் மண்டையை இடிச்சுவார். இடிச்சு பார்த்த பின்னாடி உடனே வந்து அந்த காளி வந்து பிரசன்னமாகி, இன்று முதல் நீ மகாகவி காளிதாசர் என்று உலகம் எங்கும் வழங்கப்படுவாய் அப்படின்னு சொல்லி அந்த அருள் கலைகளை அவர் மீது உடம்பு ஃபுல்லா நிறைச்சிடும். அந்த அருள் கலைகள் காளிதாசனுடைய உயிர்கலைக்குள்ள போய் சேர்ந்ததையும், அந்த உயிர்கலையானது அந்த காளியினுடைய அருட்கலைகள் வெளிப்படுத்த ஆரம்பிச்சிடும். அந்த காளி வேற சரஸ்வனுடைய அவதாரம் தான் அது. அப்ப பாடின பாட்டு தான் இந்த ஷியாமலா தாண்டகம். இந்த ஷியாமலா தாண்டகம் என்னன்னு எழுதுன்னு எனக்கு தெரியாதுங்க. இது அந்த ஷியாமலா தாய் வந்து எனக்கு நினைவில் விடிகாலம் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தது இந்த விஷயம். இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்க மகனே, இதை வந்து பின்பற்றிவான்னு சொல்லி முடித்தாங்க. அது ஒரு சொன்னா அது ஒரு கதை மாதிரி போயிடும். அந்த ஷியாமலா தேவி எனக்கு பிரசன்னமாகி எனக்கு கொடுத்த அந்த மந்திரம் தான் இந்த ஷியாமலா தாண்டகம். ஆனால் அது பாடினவரெல்லாம் மகாகவி காளிதாசர். இது எனக்கு கிடைச்சதெல்லாம் ஒரு 15 வருஷம் பக்கம் இருக்கும். அப்போ இது எல்லார்கிட்டையும் நான் போய் சொல்கிறப்ப எல்லாருமே வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பொன்னாடியும் வைரத்தாலையும் நவரத்தினாலையும் சூட்டப்பட்ட ஒரு பெரிய அரண்மனைங்க. அந்த அரண்மனைக்குள்ள வந்து ஒரு அம்மா ஒரு 30 வயசுக்குள்ள ஒரு பொண்ணு, அழகான ஒரு பொண்ணு, அவ்வளோ ஒரு சௌந்தரியம், வந்து ஒரு சாண்டல் கலர், ஒரு எல்லோ சாண்டல் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி போட்டுக்கிட்ட வந்து தனிச்சு வந்து ஒரு தங்க நாற்காலியில் உட்காந்துருக்காங்க. அப்போ நான் அது உள்ளே போகிறேன், அந்த மாளிகைக்குள்ளே நான் போகிறேன். நான் போகிறப்ப பார்த்து, மகனே இங்கே வா அப்படிங்கிறது நான் கிட்ட போய் பார்க்குறேன். பார்த்தேயுமே அந்த அம்மா ஷியாமலாங்கிறது என்ன, அப்போ வந்து நான் அதை வந்து கனவு மாதிரி நான் பார்த்துட்டு இருந்தாலுமே என்னோட அறிவு சொல்லுது இது ஷியாமலா அப்படின்னு சொல்லுது. ஷியாமலா அம்மான்றப்ப நான் வந்து வணக்கம் வைக்கிறேன். மகனே, இது வரைக்கும் நீ பண்ணுற தவங்கள் எல்லாம் இருக்கட்டும், பட் இந்த ஒரு விஷயத்தை நீ எடுத்துக்க, இது பண்ணுனா அந்த அம்மா சொன்ன வார்த்தை இன்னமும் இருக்கு, வந்து நீ பண்ணுற விஷயம்லாம் வந்து ஒரு முளை பூ 2 முளை பூ வாங்குற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே உள்ள பாரு, இதை நீ எடுத்துக்கிட்டு நீ இந்த தவத்தை நீ பின்பற்றினா, சொல்ற வார்த்தையை பாருங்க, இந்த மாளிகை கொள்ளும் அளவுக்கு மல்லிகை பூக்களால் நீ நிரப்பப்படுவாய் அப்படிங்குது. அந்த டயலாக் இன்னும் மைண்ட்ல இருக்குது. இந்த மாளிகை கொள்ளும் அளவுக்கு மல்லிகை பூக்களால் நீ நிரப்பப்படுவாய். அவ்வளவுதான். என்ன இவ்வளவு பெரிய விஷயம் சொல்றாங்களா அப்படின்ட்டு நான் போய் உள்ள புடிஞ்சு பார்த்தா ஒரு தங்க தங்கத்தட்டில் நிறைய மல்லிப்பூ இருக்குது. நடுவில் வந்து ஒரு ஓலைச்சுவடி மாதிரி, ஒரு புக்கு மாதிரி ஓலைச்சுவடி மாதிரி இருக்கு. அதில் பார்த்தா அதில் வந்து பச்சை கலர் எழுதியிருக்கு, ஷியாமலா தாண்டகம்னு எழுதியிருக்கு. என் வாழ்க்கையில் அந்த ஒரு வார்த்தையை என் வாழ்க்கையில் நான் கேட்டதே கிடையாது. நான் குருகிட்ட அப்போ பேச முடியல. அப்போல்லாம் ஐயா வந்து இமயமலையில் இருந்தாங்க. யார்கிட்ட கேட்கணும், எவ்வளோ பிராமணர்கிட்ட கேட்ட பின்னாடி திருப்பதி இருக்கிற பிராமணர்கள் தான் சொன்னாங்க, இதை வந்து ஷியாமலா தாண்டகம் வந்து மகாகவி காளிதாசால் பாடப்பட்டது. இது என்ன விஷயம்னு கேட்குறப்ப அவங்கள்ட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொன்ன பின்னாடி, மனிதன் வந்து தீட்சை கொடுப்பது, அருள் பாலிப்பதுங்களும் இயற்கையான விஷயம்தான். ஆனால் வந்து ஒரு தேவதை, ஒரு தெய்வம், ஒரு ஷியாமலா வந்து உன்னை வந்து ஆட்கொண்டு இந்த விஷயத்த சொல்கிறாங்கன்னா எவ்வளோ பெரிய பெரும்பேறு அப்படின்னு சொல்கிறப்ப எனக்குலாம் உடம்பு அப்போ தான் செலுத்துது. இந்த மாதிரி நிறைய அனுபவங்களை வந்து தானாகவே ஆட்கொண்டு எனக்கு கொடுத்துட்டே வருவாங்க. அப்போ தான் வந்து மகாகவி காளிதாசருடைய அருமை பெருமை எனக்கு புரிஞ்சுது. அவர் உயிருக்குள்ள அந்த அருட்கொலைகளை அப்படியே நிறைச்சிக்கிட்டாருங்க. அது சொல்லி முடிப்பாரு பாருங்க அந்த வார்த்தை. அவர் ஷியாமலா தாண்டத்தை முடிக்கிறப்ப, சர்வ தீர்த்தாத்மிகே, சர்வ மந்திராத்மிகே, சர்வ யந்திராத்மிகன்னு அவங்க முடிப்பார். சர்வ தந்திராத்மிகே, சர்வ சக்கராத்மிகே, சர்வ சக்தியாத்மிகே, சர்வ பீடாத்மிகே, சர்வ வேதாத்மிகே, சர்வ வித்யாத்மிகே, சர்வ யோகாத்மிகே, சர்வ வர்ணாத்மிகே, சர்வ கீதாத்மிகே சொல்றாரு பாருங்க. சர்வ வர்ணாத்மிகே, வர்ணம் நிறம்,
சர்வ வர்ணாத்மிகே சர்வ கீதாத்மிகே சர்வ நாதாத்மிகே சர்வ சப்தாத்மிகே சர்வ விஸ்வாத்மிகே சர்வ வர்காத்மிகே சர்வ சர்வாத்மிகே சர்வே ஹே சர்வரூபே ஜெகன் மாத்திருகே பாகிமாம் 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 தேவி துப்பியம் நமோ தேவி துப்பியம் நமோ தேவி துப்பியம் நமோ தேவி துப்பியம் நமக அப்படின்னு சொல்லி முடிப்பார். எனக்கு ஏற்பட்ட அந்த அனுபவம் வந்து உங்களோட சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதனால இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். அப்ப அவருக்குள்ளேயும் நின்று விளையாடியது அந்த சரஸ்வதியினுடைய தாய் தான். அதனாலதான் அந்த மகா காளிதாசனுடைய பாடல் இன்றைக்கும் அழியாம நிலைச்சு நிற்குது. ஏன் உயிரில் இருந்து பாடினதுனால. ஆக இந்த உயிரையும் உயிரினுடைய நிறங்களையும் அதனுடைய குணங்களையும் அவர் அடைந்த ஐம்புலன் உணர்வுகளையும் தான் கண்ணீர் பொங்க பாடினார். நம்மளும் இந்த 5 நிறங்கள், அந்த 6 நிறங்கள் 6 சுவை சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் இருக்கிற இடம் எங்க இருக்கு அப்படின்னா நம்முடைய 5 தலை மாணிக்கியமான உயிர்க்குள்ளதான். அடுத்த கேள்வி நம்ம போலாம். வரையான ஊமை என்னும் எழுத்தும் எங்கே? திருவருட்பிரகாசர் சொல்வார் ஒரு இடத்துல, ஊமை எழுத்தினுள் ஆமை எழுத்து உண்டென்றோம், ஆமை அறிவித்தீர் வாரீர் சேமம் செறிவித்தீர் வாரீர் வாரீர். இதை அம்பலவாணருடைய வருகை கண்ணில ஆமை எழுத்து என்பது 5 உறுப்பு கொண்ட ஆமை இயல்பை உணர்த்தக்கூடிய ஓங்காரன்றாங்க. ஓங்காரம் எப்படி இருக்கும்னா நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ஆ உ இம்முன்னு தெரியும். ஆனா கூடவே விந்தும் நாதமும் இருக்கு. அப்ப அந்த அகாரமும் உகாரமும் மகர மெய்யாகிய மகரமும் விந்தும் நாதமும் சேர்ந்துதான் 5ஆக இருக்கு. அந்த ஓம் எப்படி இருக்குன்னா 5ஆக இருக்கு. இதை நாத ரூபமாக வெளிப்படுவதற்கு முன்னாடி உள்வளர் ஜோதி வண்ணமாக அது இருக்கும். இந்த ஒளிநிலை தான் பிரணவ ஜோதியாகின்ற ஊமை எழுத்து. ஓம் என்பதற்கு ஆம் என்பது பொருள். அந்த மேற்படி இந்த ஊமை எழுத்தை தான் பேசாத மந்திரம். பேசாம இருக்கக்கூடிய மந்திரம். இப்ப நமச்சிவாய நம்ம சொல்றோம் இல்லையா, இப்ப நமச்சிவாயன் ஒரு எழுத்துல ஒரு எழுத்தை வந்து நம்ம யாருமே ஓத முடியாது. நமச்சிவாய இருக்க 5 எழுத்துக்கள்ல ஒரு எழுத்தை யாருமே அது ஓத முடியாதுன்னு குறிப்பிடுறாரு. அந்த ஓர் எழுத்து எது, அது எவ்வாறு ஓதணும் அப்படின்னு சிவவைக்கார் சொல்றாரு பாருங்க. 3 மண்டலத்திலும் முட்டி நின்ற தூணிலும் 4 பாம்பின் வாயிலும் நமின்றி எழுந்த அச்சரம் ஈன்ற தாயும் அப்பனும் எடுத்துரைத்த மந்திரம் தோன்றும் ஓர் எழுத்துள்ளே சொல்ல எங்கும் இல்லை. அப்ப இந்த பாடம் நல்லா கவனிச்சு பாருங்களேன். பாம்பின் வாயில தானாக வரக்கூடிய ஒரு அச்சரன்றார். அப்ப தோன்றுகின்ற ஓர் எழுத்துள்ளே அப்படிங்கிறார். சொல்ல எங்கும் இல்லையேன்னு சொல்றார். அந்த ஓர் எழுத்து மந்திரம் எது, அது எப்படி நம்ம ஓதணும்? யோக மார்க்கத்தினுடைய மொத்த ரகசியமும் இந்த ஒற்றை எழுத்திலும் அது ஓதுகின்ற முறையில தாங்க இருக்கு. இந்த ஓர் எழுத்து மந்திரத்தை பற்றி நம்மளுடைய எத்தனை பேத்துக்கு தெரியும்? இந்த மந்திரத்தை தான் பேசாத மந்திரம், ஊமை எழுத்து, நெஞ்செழுத்து, மௌன அட்சரம், நாயோட்டு மந்திரம், இப்படிலாம் பல பெயர்களை வந்து சித்தர்கள் வந்து சொல்றாங்க. கொங்கணவர் இதை பத்தின ரொம்ப பெருமையான பேசுவார். என்ன சொல்றாரு பாருங்க, ஓம் என்ற அச்சரம் தானும் உண்டு, அதற்குள் ஊமை எழுத்தும் இருக்குதடி. திருமூலர் இதனை என்ன சொல்றாரு, நாயோட்டு மந்திரங்கிறார். நாயோட்டுற மந்திரம் நமனை வெல்லும் என்கிறார் என்று சொல்றார். அப்ப நாயோட்டு மந்திரம் இந்த நாய்க்கு மிக உகந்தது தானே. அப்ப அந்த நாயோட்டு மந்திரம் நாயோன் யான் விட்டிலேன், நாயோட்டு மந்திரம் என் நாயை வீடு சேர்க்குமே அப்படிங்கிறார். அப்ப வள்ளல் பெருமான் இதை பத்தி பேசுறாரு ஒரு இடத்துல. ஒரே எழுத்தில் 5 எண்டு உண்டென்பார் வெண்ணிலாவே, 5 உண்டென்பார் வெண்ணிலாவே, அது ஊமை எழுத்து ஆவதென்ன வெண்ணிலாவே. ஒரே எழுத்தில் 5 உண்டென்பார் வெண்ணிலாவே, அது ஊமை எழுத்து ஆவதென்ன வெண்ணிலாவே. அப்ப அகத்தியர் இந்த மந்திரத்தோட அருமையை எப்படி சொல்றாரு, எகமேனும் ஓர் எழுத்தின் பயனை பார்த்தே எடுத்துரைக்க இவ்வுலகில் எவரும் இல்லை. தேகமதில் ஓர் எழுத்தை காண்பவன் ஞானி, திருநடம் காண முத்தி சித்தியாமே. அவனே இறைவனுடைய திருநடத்தை காண்கின்ற சித்தி முத்தி அடைந்திருப்பான். இத்தனை மகத்துவம் வாய்ந்த அந்த ஓரெழுத்து மந்திரம் தான் அப்படி என்ன, நம சிவாய. 5 எழுத்து 4 எழுத்து, நல்லா நல்ல கவனமாக வச்சுக்கிட்டே வாங்க. நம சிவைய இல்லையா, நமச்சிவாயின்னு சொல்லிக்கலாம். இதுல 5 எழுத்து தானே. இந்த 5 எழுத்துல ஒரு விசேஷம் இருக்கு. இதுல 4 எழுத்து மட்டும்தான் அகாரத்தில் முடியும், ஒரு எழுத்து மட்டும் அகாரத்துல வராது. இதனால புதுசா இருக்குன்னு பாக்குறீங்களா? கவனிங்க. இப்ப நாவ பிரிக்கலாம் இல்லையா, இன்னு கூட்டல் ஆண் பிரிக்கலாம். ஆ வந்துருச்சா, அடுத்தது மா, இம்மு கூட்டல் ஆண் பிரிச்சாதான் மா, அதில் ஆ வந்துருச்சா.
அடுத்தது வா, இவ்வு கூட்டல் ஆ, வா வந்துருச்சா, ஆ வந்துருச்சு. அடுத்தது யா, ஈ கூட்டல் ஆ, ஆ வந்துருச்சா, 4 வந்துருச்சு. அந்த சி இருக்கு இல்லையா, இச்சு கூட்டல் ஈ, சி. அப்போ இதில் எங்கே ஆ வந்துச்சா, வரல. அப்போ நடுவில் உட்காந்துருக்க அந்த ஷி இருக்கு இல்லையா, இந்த சிகாரத்தில் மட்டும்தாங்க அகாரம் வந்து வராது. பஞ்சபூதங்கள் எதுவும் ஓசை எழுப்பாதுங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. பஞ்சபூதங்கள் எதுவும் ஓசையை எழுப்பாது. காற்று மட்டும்தாங்க ஓசை எழுப்பும். காற்றினோட ஓசை என்பது சத்தம் அல்லவா, சத்தம் தானே உயிரை எழுப்புகின்ற ஆற்றல் கொண்டதல்லவா, சத்தத்தால் தான் இந்த அண்ட சராசரமே உற்பத்தி ஆனதல்லவா, நம் உடலும் உயிரும் சத்தத்தால் தான் உருவாக்கப்பட்டதல்லவா. நீங்கள் அந்த சத்தமான நாதத்தை உயிருக்குள் கொண்டு செல்லாததால் தான் உங்களால் பிரம்ம ஞானத்தை அடைய முடிவதே இல்லை. நீங்கள் அந்த சத்தமான நாதத்தை உயிருக்குள் கொண்டு செல்லாததால் தான் உங்களால் பிரம்ம ஞானத்தை அடைய முடிவதே இல்லை. இதுதாங்க ஆதி தமிழ் சித்தர்களின் ரகசியத்திலும் ரகசியமான ரகசியம். இதை உணர்ந்தோர் பிரம்ம ஞானம் அடைவதை அந்த இறைவனே நினைத்தாலும் தடுக்க முடியாது என் குரு சொல்வார். இப்போதாவது நீங்கள் உணர்ந்து விழித்து எழுந்து விடுவீர்களா மாணவர்களே? இந்த ரகசியத்தை இவ்வளவு எடுத்து சொல்லியும் நீங்க உணர முடியலன்னா சத்தியமா சொல்றேன், செத்து தான் போகணும், மாற்றமே கிடையாது. உங்கள் இறப்பை யாராலும் தடுக்க முடியாமல் போயிடும். மிக மிக கவனமாக இருந்து சதா அந்த நாதத்தை, பிரம்ம நாதத்தை உயிருக்குள்ள கொண்டு போய் சேர்த்து கொண்டே இருக்கணும். நாதத்தால் தான் நாதனை, சிவனை, பரமேஸ்வரனை அடைய முடியும். நாதம் விட்டால் நாரி போய்விடும் இந்த உடம்பு. புலால் துருத்தியாக இருக்கக்கூடிய இந்த உடலை பூந்துருத்தியாக மனம் வீசும்படி செய்ய வேண்டும். அதற்குத்தான் அதற்கு நம்ம பிரம்ம ஞானத்தை தவிர இந்த உலகில் எந்த உபாயமும் தந்திரமும் மார்க்கமும் குருகுலமே இல்லை. இதுவெல்லாம் எந்த புண்ணியத்தை தவத்தை நீங்களாம் செஞ்சு கூட தெரியாது. இந்த ஜென்மத்தில் உங்கள் அனைவருக்கும் திகட்ட திகட்ட கிடைத்து கொண்டே இருக்கிறது. விட்டு விடாமல் சத்துடன் இருக்க சிவனை நாடி விடுங்கள், அவ்வளவுதான் சொல்வோம். விழியிருப்போர் விழித்துக் கொள்ளுங்கள், கண் இருப்போர் கண்டு விடுங்கள், உயிர் இருப்போர் உணர்ந்து விடுங்கள். இதில் நீங்கள் அதை பார்க்கணும். அதில் பாருங்க, இந்த சீன்னு சொன்னோம் இல்லையா, அது இஷ் என்ற பாம்பு எப்படி சீற்றம் கொள்ளும், இஷ் என்ற சத்தத்தோடு தான் வெளிப்படும். இஷு குட்டல் இ சி, அந்த சி என்று உச்சரித்து பாருங்களேன். முதல்ல இஷ் என்ற சத்தத்தோட தான் சிகாரம் வெளிப்படும். இதைத்தான் திருமூலர் நாயோட்டு மந்திரம்னு சொல்றார். நாய் எப்படி நம்ம விரட்டுவோம், சி சி அப்படித்தான் நம்ம விரட்டுவோம் இல்லையா. இந்த சிறப்புமிக்க சிகாரத்தை எப்படி ஓதுவது? இடநாடி பிங்கள நாடி, இடது நாடி வலது கலை என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். சூக்கம நாடி எது என்றுமே யாருமே சொல்ல மாட்டாங்க. அந்த சூக்கம நாடி என்பது உள்நாக்கு மேல் பகுதியில் உள்ள துவாரம், ஓட்டை, இதுதான் சூக்கம நாடி. இதுவே பிரம்ம துவாரம், பிரம்மரந்திர துவாரம். நாம் தூங்கும் போது சுவாசம் உள்நாக்கின் வழியாகத்தான் ஓடும். அதனால தான் சிலருக்கு குரட்டை வரும். நமது முன்னோர்கள் தலைக்கு தலையணு வைக்காம தலைக்கு கை வச்சு தூங்க காரணம் இதுதான். கையை மாற்றி அமைத்து படுத்தால் சுவாசம் மாறும். நாம் தூங்கும் போது நடைபெறுகின்ற இயல்பான சுவாசத்தை நாம் விழித்திருக்கும் போது செயல்படுத்ததான் வாசியோகம்னு சொல்லுவாங்க. நீங்கள் தவம் செய்யும் போது உள்நாக்கு துவாரம் வழியாக சுவாசித்து பழகுங்க. இதற்குத்தான் பிராணக்கிரியான்ற ஒரு தவத்தை உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். அப்போது உங்களுடைய சுவாசத்தினுடைய ஓசை சி என்ற லயத்தோடு இயங்கும். சி என்பது வேறு, சி என்பது வேறு. உச்சரிப்பில் பாருங்க விஷயம் இருக்கு. உங்களுடைய சுவாசம் ஒரு லயத்தோடு சீராக இயங்கும் போது உங்களுடைய முதுகுத்தட்டு தானாகவே நேராக வந்துருங்க. இந்த சிகாரம் தான் ஊமை எழுத்து, இந்த சிகாரம் தான் நாயோட்டு மந்திரம். பாம்பு சீரும் போது வருகின்ற சத்தம் இஷி. லிங்கத்துக்கு மேல பாம்பு படம் எடுக்கிற மாதிரி நம்ம வரைஞ்சிருக்காங்க இல்லையா படங்கள்லாம், அது ஒரு ரகசியங்க. இந்த சி என்று உச்சரிக்காமல் சி என்று உச்சரிக்கணும். அப்படி உச்சரிச்சிங்கன்னா உங்களுடைய கபால வாசலானது தானாகவே திறந்து கொண்டோம். இந்த ஷி அப்படின்னு சொல்லி பாருங்க, உச்சத்தில் அப்படி டப்புன்னு சொல்லி ஒரு உணர்வு ஏற்படும். அது சொல்லி நீங்கள் பாருங்க, கபாலத்தில் என்ன நடக்கும் என்பதை நீங்கள் எமக்கு பின்னாடி நீங்கள் சொல்லுவீங்க.
ஒரு அனுபவத்துக்கு. இதை தான் திருமந்திரத்தில் சொல்கிறாரு, நாயோட்டு மந்திரம் நான்மறை வேதம், நாயோட்டு மந்திரம் நாதன் இருப்பிடம், நாயோட்டு மந்திரம் நாதாந்த சோதி, நாயோட்டு மந்திரம் நாம் அறியோ அன்றே. 2672வது பாடல். அப்போ இந்த மகா காரண பஞ்சாக்கரமாகிய ஷி என்னும் ஓர் எழுத்து 4 வேத பொருளாக விரிந்து நிற்கிறது. அதுவே கடவுளது இருப்பிடம். எனவே தத்துவாதீனமான ஒளிப்பொருளும் அதுதான். ஆகவே சித்தர்கள் நாயோட்டு மந்திரம் என நகை விளைக்குமாறு மறைத்து கூறுகின்ற அந்த மந்திரத்தை பிறர் இன்னது என அறிந்துவிட முடியாது. அப்ப ஊமை பறையான ஊமை எழுத்து எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஷி என்பதுதான் அந்த ஊமை எழுத்து, நமசிவாயத்தில் வருகின்ற அந்த எழுத்து. சரி, அடுத்தது இடமாக ஆடி நின்ற பாதம் இங்கே. இது ஒரு அடுத்த கேள்வி. இடம்னா என்ன? இடது பக்கம் இல்லையா? பாதம்னா என்ன? திருவடின்னு அர்த்தம். அப்ப இடது திருவடி ஆடி நிற்கின்ற இடம்தான் இடமாக ஆடி நின்ற இடம். இடது திருவடியான சந்திரக்கலையில ஒளிக்கலைகள் அசைந்து கொண்டிருக்கின்ற இடமான அந்த மெய்ப்பொருள் தாங்க இடமாக ஆடி நின்ற பாதம். அடுத்த கேள்வி, இச்சையுடன் பேசி நின்ற எழுத்து. அந்த இச்சையுடன் பேசி நின்ற எழுத்து எது? அன்போடும் பரிவோடும் விருப்பத்தோடும் பேசி நின்ற அந்த எழுத்து என்பது இம் என்ற மகரமே. இதை பற்றி நம்ம மகாமந்திர தபத்தில் பற்றி இதை நம்ம பேசியிருக்கோம். அப்போ இந்த மகாரம் என்ற அக்னி கலையில் இருக்கக்கூடிய கர்ம பதிவுகளை நீக்குகின்ற ஒரு தந்திர யோகம் தான் இந்த இம்மை பயன்படுத்தி சொல்லக்கூடிய தவம். இந்த இம்மு தொண்டையில நின்று சத்தம் கொடுத்து அதிர்வெளிகளை பீனியல் சுருப்பினுடைய இருப்பிடத்தை நோக்கி நம்ம அனுப்பிக்கிட்டே இருக்கணும். இந்த அதிர்வெளிகள் தான் தொண்டை பகுதியையும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் நல்ல அதிர்வெளி உண்டாக்கும். அந்த ஒளியினுடைய அதிர்வெண்கள் ஓமுக்கு சொல்லப்பட்டது மாதிரியே தான் 432 ஹெர்ட்ஸ் அதிர்வெளிகளை கொண்டதாக இருக்கும். அப்ப நம்மளுடைய உயிர் இருக்கு இல்லையா, நம்மளுடைய உயிர் கூட்டுக்குள்ள உயிர் ஒளி இருக்கு இல்லையா, அந்த உயிரொளியினுடைய அந்த ஆற்றலானது என்னைக்கு அணையாம இருக்கணும்னா அதுக்கு உயர் பிராண காற்றினுடைய தேவை கண்டிப்பா தேவை. காற்றில்லாத இடத்துல ஒளி அணைஞ்சு போயிடுற மாதிரி நம்ம உயர் பிராணன் சேராவிட்டால் உயிர் ஒளியானது ஒரு நாள் அணைஞ்சே போயிடுங்க. அதை அணையாம காப்பாற்றி கொண்டு ஒரு பொறுப்பு, ஒரு காபந்து, ஒரு பாதுகாப்பு அந்த என்ற இச்சையுடன் பேசி நின்ற அந்த எழுத்து தான் நம்மளுக்கு வழங்கி கொண்டே இருக்கும். அப்ப உயர் பிராணன் உயிரொளி இருக்கின்ற இருப்பிடத்தை சென்றடைய வேணும்னா அந்த உயர் பிராணன் மிக மிக அணுவிலும் அணுவடிவில் தான் உள்ள போக முடியும். அவ்வாறு மிக நுண்ணிய அளவில் அந்த உயிரொளியானது ரொம்ப அணுவடிவத்தில் உள்ள இருக்கு. மிக சரியான ஒரு ஞான தவத்தால மட்டும்தான் இந்த மாதிரி ஒளி செல்களை உயிர் செல்களை மகரமையின் மூலமாக உள்ளே கொண்டு போய் சேர்க்க முடியும். அப்ப யோகம் செய்வதும் தியானம் செய்வதும் தவம் செய்வதும் மற்ற இதர யோக தந்திரங்கள் எல்லாம் எதை நோக்கி பயணிக்கிறதுனா அது இந்த பீனியல் என்ற உயிரொளி இருக்கக்கூடிய அந்த என்ற அந்த இச்சையுடன் பேசுகின்ற எழுத்து இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி தாங்க அது போய்கிட்டே இருக்கு. அப்போ உயிர் எப்படி இருக்குது? ஒளியாக்கிறது இம்மாக இருக்கு, இம் நாதமாக இருக்கு. மகர மெய் என்ற நாதத்தோடு அது சதா இருந்துகிட்டே இருக்கு. மொழிகள் எப்படி பலவாக மாறுபட்டு இருக்கிறதோ அதை போலத்தான் மதங்களும் அவைகளுடைய சித்தாந்தங்களும் தத்துவங்களுடைய அடிப்படையில் ஒன்றுக்கொன்று வேறுபட்டு நின்றாலும் அவை அனைத்தும் சென்று சேரக்கூடிய ஒரே இடம் நம்மளுடைய உயிர் தான். அப்போ அந்த உயிராகிய இந்த இடத்தை நீங்கள் அடையணும்னா அதற்கு மிகச்சிறந்த ஒரு வலிமையான ஒரு கட்டமைப்புள்ள சத்தம் தான் அந்த இச்சுடன் பேசி நின்ற எழுத்தாகிய மகரமே இம் என்று சொல்லக்கூடியது. சரி, அடுத்தது சர்க்குருவும் சந்நிதியும் ஆனது எங்கு என்ற கேள்வி. சர்க்குரு யாரு? உங்களுடைய இருளாகிய அஞ்ஞானத்தை நீக்கி அருள்பவர் தான் சர்க்குரு. அவருடைய சந்நிதி எங்க இருக்கு? அப்ப கூ என்றால் இருட்டு என்றும், ரூ என்றால் அந்த இருட்டை நீக்குவர் என்று நம்ம பார்க்குறோம் இல்லை. நமக்குள்ள இருக்கிற அந்த இருட்டாகிய அஞ்ஞானத்தை நம்ம நீக்கணும்னா என்ன பண்ணணும்? மும்மலங்களை நம்ம முதல்ல நீக்கணும். மும்மலங்களை நீக்குவதற்கு உண்டான ஒரு சுடராளி தவத்தை தான் குருமாரும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அப்ப அந்த இருட்டு எந்த இடத்தில் ஒழிக்கப்படுகிறதோ அந்த இடம்தான் குரு இருக்கக்கூடிய இடம். குரு என்றால் ஒளியாக இருப்பவர், ஞானமாக இருப்பவர். ஞானம் எப்போ கிடைக்கும்? ஒளி நிலை எப்போ நம்ம அடைய முடியும் அப்படின்னா அந்த மாயா இருள், ஆணவ இருள், கண்ம இருள் மூன்றும் இல்லாமல் போகின்ற போது
அங்கே ஒளியாகிய குருவானது அங்கே வந்து இருக்கும். அதனுடைய சன்னதி எது, இருப்பிடம் எதுனா நம்மளுடைய மெய்ப்பொருள் தான் அதனுடைய சன்னதி. திருவனுடைய மெய்ப்பொருள் தான் குரு இருக்கின்ற சன்னதி. இது வந்து 5வது பாடலுக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ 5வது பாடலில் சர்க்குருவும் சந்நிதியுமானது எங்கே, அதை இப்போ சொல்லியாச்சு. அடுத்த கேள்வி, சாகாத தலை எங்கே, சாகாத கால் எங்கே, வேகாத தலையும் எங்கே, முப்பொருளும் ஒரு பொருளாய் நின்றது எங்கே, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அப்போ சாகாத தலை வேகா கால் போகா புனல், இந்த 3 வார்த்தையும் சித்த மார்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு, ஆன்மீக உலகில் இருக்கிறவங்களுக்கு ஒரு புரியாத ஒரு புதிரான ஒரு வார்த்தை, மிகப்பெரிய ஒரு மறை ரகசியம் மாதிரி இதை வந்து நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. இந்த சாகாத தலை நம்ம முதல்ல பார்க்கலாம், அப்புறம் வேகாக்கள் போகாப்புடன்னு பார்க்கலாம். இந்த சாகாத தலை எது? சாகாத தலை என்பது தான் நம்மளோட ஆன்மா இருக்கக்கூடிய இடம். ஆன்மா எங்கே இருக்குது? நமது கண்மணிக்குள்ளே இருக்குது. கண்மணி நமது தலைப்பகுதியில் உள்ள திருவுடைகளாக கண்களில் இருக்குது. கண்மணிக்குள் உயிரானது ஒளியாக இருக்குது. ஒளிக்கு அழிவு இருக்கா? இல்லை. அது இறைவனுடைய அருள் சுவாசம் தான் ஒளி. இறைவனுடைய சுவாசம் எப்படி இருக்குன்னா, அருள் சுவாசம் எப்படி இருக்குன்னா ஒளியாக இருக்கும். இறைவனுடைய அருள் எப்பயும் ஒளியாகத்தாங்க இருக்கும். சாகும் தலையாக உள்ள ஆன்மாவை சாகாத தலையாக மாற்றணும். அதாவது உயிர் உடம்பை அழிக்காமல் தன் வசமாக மாற்றி அருள் ஒளியாக மாற்றணும். அதை தான் சாகா தலைன்னு சொல்றாங்க. அதை பயில்வதற்கு தான் சாகாத கல்வி அப்படின்னு பேர் வச்சாங்க. இந்த வள்ளலார்னு சொல்லியிருக்கேன். இப்போ அந்த கண்மணி தான் ஒளியாகவும் சிரசில் பிரதானமாகவும் அமைந்து இரவாமல் இருப்பதால் தான் கண்மணியை சாகா தலையில இருக்குது, சாகாம அது இருக்குது. அதனால அது சாகா தலைன்னு மறைமுகமாக சித்தர்களும் பிரம்மஞானிகளும் சொல்லி வச்சாங்க. அப்ப ஆன்மாவை அடைய விடாமல் மாயா பூத தத்துவங்கள் கண்மணியில் திரைகளாக இருந்து நம்ம மறைச்சு கொண்டே இருக்கு. தத்துவங்களை கடந்து சாதகன் தன்னை தத்துவாதீதமாக மாற்றிக்கொள்ளணும். அதுதான் சாகாத தலை. மீண்டும் பிறப்பு இல்லாமல் வாழ்வதே ஆன்ம லாபம். இந்த பிரம்மஞான தவத்தில் ஆன்ம அனுபவ காட்சியில் அனுபவிப்பதான் இந்த நிலை. மெய்யுணர்வு அனுபவத்தால் மட்டுமே இந்த நிலையை உங்களால் அறிந்து உணர முடியும். சரி, அடுத்தது வேகாத கால். வேகாமல் இருக்கக்கூடிய கால், நம்மளுடைய இரு கண்மணிக்குள்ள இருக்கின்ற ஒளி இருக்கு இல்லையா, அது அக்னி கடைகள் சென்று கொண்டு நம்ம அக்னி கடைகள் சென்று சேர்ந்துடும். அந்த இடம் ஆத்மஸ்தானம்னு சொல்றாங்க சித்தர். கண்மணிகளிலிருந்து ஒரு சுழுமுனை நாடியானது புறப்பட்டு இதற்கு அடுத்து இருக்கக்கூடிய 3 நாடிகளையும் கடந்து உயிர் இருக்கின்ற இடத்திற்கு பிரம்ம நாடியாக போய் சேரும். நமது கண் கருவடியினுடைய உள்ள ஒரு நீர் இருக்கு, அதுதான் பிராண நீர்னு சொல்றாங்க. கண்மணியினுடைய வழியே பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய அந்த அமுத காற்று இருக்கு இல்லையா, அந்த அமுத காற்றின் வழியாக அந்த ஒளியினை சுடராழி தவத்தின் ஊடாக உள்ளே அனுப்பும் போது அந்த ஒளியினுடைய வெப்பத்தால இந்த பிராண நீரானது சிறிது சிறிதாக வெப்பமடைஞ்சுக்கிட்டே வரும். இங்கு ஏன் அமுத காற்று சொல்றோம்னு சொன்னோம்னா, அமுத காற்று தான் ஒளியினை சுமந்து செல்லக்கூடிய வாகனம். இதை தவச்சாதனையில் நன்றாக நீங்க உணர்ந்து கொள்ளலாம். எப்போது பிராண நீரானது 100 டிகிரி வெப்பத்தை அடைகிறதோ அப்போது பிராண நீர் கொதி நிலையை அடையும், ஆவியாக மாறும். அந்த பிராண நீரினுடைய ஆவி நீர் தான், அந்த நீராவி நீர் தான் சுழிமுனை நாடியை துளைத்து கொண்டு உயிர் இருக்கின்ற இடத்திற்கு போகும். அப்ப அந்த பிராண நீர் திரவமாக இருக்கும் போது இது நடக்காது. அந்த பிராண நீர் நீராவியாக எப்ப மாறுதோ இந்த ரசவாதம் கண்மணிகளை தானா நடக்க தொடங்கிடும். அந்த நீராவி மட்டும்தாங்க அக்னிக்கலையை போய் அடையும். அக்னிக்கலையிலும் கொதிநிலை உருவாயிடும். அப்ப அக்னிக்கலையும் மேலும் பரிசுத்தமான தன் வெப்பத்தை அடையும். கொதிச்சு தன் வெப்பம்னா குளிர் வெப்பத்தை அடைஞ்சிடும். அந்த குளிர் வெப்பத்தை தான் உயிரானது ஏற்றுக்கொள்ளுங்க, சுடு வெப்பத்தை ஏத்துக்காது. அந்த தன் வெப்பத்தை தான் உயிரானது ஏற்றுக்கொள்ளும், கிரகித்து கொள்ளும், புரிஞ்சு கொள்ளும். இந்த தன் வெப்பம் தான் வேகாத கால். குளிர்ச்சியான வெப்பம் இருக்குல்ல, அதுதான் வேகாத கால். அந்த கால் எப்படி வேகாம இருக்கணும்னா குளிர்ச்சியா இருக்கணும், வெப்பம் இருக்கும், ஆனா வெந்து விடாத வெப்பமா இருக்கும். இது பிரம்மஞான தவத்தினுடைய அற்புத தவ அனுபவ நிலையாகும். அப்ப வேகாக்கால் என்பது அழியும் ஜீவனை அழியாத ஜீவனாக சிரஞ்சீவியாளனாக மாற்றுவதே உயர் மின்காந்த பிராணவாயுவாகிய உயிர் காற்று. அமுதம், அதுதான் அமுத காற்றும் ஆகும்.
அப்படிங்கிறது இப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம். காற்றுல நிறைய இருக்குது. விஷக்காற்று, உஷ்ண காற்று, பூத காற்று, அமுத காற்றுன்னு 4 பிரிவாக பிரித்து வச்சுருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள். நம்ம தேகம் பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டது என்பது நமக்கு தெரிந்த ஒன்று தான். ஆனால் பிரபஞ்சமும் பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டிருக்குது என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. இதில் ஒரு வேடிக்கை என்னன்னா, பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபூத சக்திகள் என்றைக்கு அழியாமல் நித்தியமாக இருக்குது. ஆனால் பஞ்சபூதத்தால் ஆன மனித தேகம் மட்டும்தாங்க குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அழிஞ்சு போயிடுது. இது ஏன்? யாராவது இந்த மாற்றத்தை நம்ம சிந்திச்சோமா? சாபத்தை தான் மனித இயற்கை அப்படின்னு இன்னும் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆனால் வள்ளலாரை போன்ற பிரம்மஞானிகளும், மகாவதரை போன்ற சித்தர்களும், எம்முடைய குருவை போன்ற சித்தர்களும் மனித தேகம் ஏன் அழியுது அப்படின்னு அவங்களுடைய பிரம்மஞான தவத்தால கண்டுபிடிச்சு சாகாத ஒரு நிலையை அடைஞ்சு அந்த நுட்பத்தை மனித உயிர்களுக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. மனிதன் இந்த விஷக்காற்றையும் உஷ்ண காற்றையும் பூத காற்றையும் சுவாசிக்காம அழியாத காற்றாகிய வேகாத காற்றாகிய அமுத காற்றை மட்டும் சுவாசிப்பதே வேகாக்கால் என்பது. அதற்கு அமுத காற்று என்று பெயர். அமுத காற்றே வேகாக்கால் என்பதாகும். ஆன்மாவானது தேகத்தை விட்டு பிரியாமல் வாழ்வதற்கு வேகாக்காலான அமுத காற்றை உடல் செல்களின் வழியாகவும் திருவடிகளின் வழியாகவும் சுவாசித்து பழகணும். அப்போ அந்த அமுத காற்றை எப்படி சுவாசிப்பதுன்னு சொல்றது தான் மிகப்பெரிய ஞான யோக நுட்பமே. இதை நாங்கள் பிரம்மஞான தவத்தின் வழியாக அனைவருக்கும் கற்றுக் கொடுத்து வரோம். இந்த அமுத காற்றானது இந்த பூமியில எல்லா நேரங்களிலும் வருதானா? வராது. அது குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும்தாங்க இந்த பூமியை அடையும். அதுதான் காலை அதிகாலை 3 மணி முதல் 4:12 மணிக்குள்ளான நேரம். இதுதான் அருண உதயம் தொடங்கி உதய பரியந்த காலத்தில் இந்த உலகில வாழக்கூடிய அனைத்து உயிர்களுடைய நன்மைக்காக சூரிய மண்டலத்திலிருந்து பூமியை நோக்கி அமுத காற்றானது அனுப்பப்படுது. ரைட். அடுத்தது போகா புனல். புனல்னா என்ன? தண்ணீர்னு அர்த்தம். அது என்ன போகாத புனல்? அதாவது போகாத தண்ணீர்னு அப்படின்னு அர்த்தம். இதை ஒரு கேள்வியா நம்ம முன்னாடி வரும். போகாத தண்ணி எப்படி இருக்கும்? தண்ணீர்ல போகின்ற தண்ணீர், போகாத தண்ணீர் 2 வகை இருக்குங்க. போகின்ற புனல் என்பது உணவினால் உண்டாகின்ற ரத்தம். போகா புனல் என்பது நமக்குள்ளே சந்திர கலசத்துல இறுகி போய் கிடைக்கின்ற அருள் அமுதம், தேவ அமுதம். அமுத காற்றினால ஆன்ம உணர்வால அற்பெருஞ்சோதி ஆண்டவருடைய கருணையால உண்டாகுவது தாங்க அருள் என்கின்ற அமுதம். அதுதான் அமுதத்தேனாகும், அமுதப்பாலாகும். அந்த அமுதப்பால் தாங்க போகாத புனல். அந்த அமுதம் கொட்டுறதில்லை இல்லையா? அமுத குடம் என்பது நமது கர்ம வினை பதிவுகளால நன்றாக இறுக்கி மூடப்பட்டு கிடக்குது. இந்த அமுத குடத்திற்கு உஷ்ணம், வெப்பம் தேவை. ஏன்னா அந்த வெப்பத்தால் தான் அமுத குடமானது இலகி உருகி அமுதப்பாலை சிந்தவே ஆரம்பிக்கும். அதற்கு தேவையான அதிகளவு வெப்பத்தை நாம பிரம்மஞான தவத்தினுடைய வழியே திருவடிகளின் ஊடாக தன் வெப்பத்தை, அதாவது அமுத காற்றை உயிருக்கு கொண்டு போய் சேர்த்துடணுங்க. இந்த தன் வெப்பம் என்பது குளிர்ச்சியான வெப்பம். ஏன் இந்த தன் வெப்பத்தை உயிருக்குள்ள செலுத்துறோம் நம்ம சொல்றோம்னா, உயிர் ஒளியானது குளிர் ஜோதியாகத்தான் நம்ம தேகத்தில் இருந்துகிட்டு இருக்கு. அதனால தான் இந்த தேகமானது உயிரினுடைய வெப்பம் இருந்தும் எரிந்து போகாம நீடிச்சு வாழ்ந்துகிட்டே இருக்கு. ஒருவேளை உயிர் ஒளியானது சுடு வெப்பத்தை முழுக்க வெப்பத்தை மட்டுமே கொண்டிருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், இந்த மனித தேகமானது என்றைக்கும் எரிஞ்சு அழிஞ்சு போயிருக்குங்க. அதனாலதான் இந்த பூமியில வெப்பக்காற்றும் விஷக்காற்றும் பூதக்காற்றும் உழவுகின்ற வேளைகள்ல தேகத்திற்கு ஆணி நேரும் என்றார் வள்ளல் பெருமான். ஆணி என்றால் துன்பம் என்று பொருள். வள்ளல் பெருமான் இதன் காரணமாகத்தான் அவரின் தேகத்தை வெப்பக்காற்றும் விஷக்காற்றும் பூதக்காற்றும் தீண்டி விடாமல் இருப்பதற்காக வெள்ளை துணியால் எப்போதும் மூடியே வைத்திருந்தார். அமுத காற்றை உறிஞ்சு கொள்வதற்காக முகத்தில் அமைந்துள்ள திருவடிகளாகிய கண்கள் தேவைகள் என்பதால் முகத்தை மட்டும் அவர் வெளியே தெரிகிற மாதிரி வச்சிருந்தாருங்க. இதுக்கு சாட்சியா வள்ளல் பெருமான் சொல்ற விஷயம் அவருடைய ரத்னவேல் முதலாளர் அவர்களுக்கு எழுதிய கடிதத்தில் சொல்லிருக்காரு. திருவருள் சாட்சியாக திருவடி கண்ணன்றி வேறொன்றையும் என் மனம் விரும்புகிறதாக தோன்றவில்லை. வள்ளல் பெருமான் திருவடிகளில் உள்ள மெய்ப்பொருளான கண்மணி வழியாகத்தான் சதா என் நேரமும் அமுத காற்றை தேகத்திற்குள் செலுத்தி கொண்டிருந்தார் என்பது நிரூபணமாகிறது. எழு பிறப்பென்னும் பெருங்கடலை கடப்பித்து பேரின்பம் என்னும் கரையில் ஏற்றும் சைவ பதியர் தெய்வ புனையாக வாய்த்த
திருமந்திரமாகிய பஞ்சாக்கரத்தை இடைவிடாது சிந்தித்து கொண்டும் சிவபிரான் திருவடிகளை பாவித்து கொண்டும் வருவது முக்கியத்தினும் முக்கியம். ஆகலில் நமக்கு இது அவசியம் பற்ற வேண்டிய காரியம் அப்படின்னு சொல்றார். இப்படி இந்த போகாப்புணல் தாங்க அருள் அமுதமாக இருக்கு. உடம்பானது உயிர் நிறைந்து ஒளி உடம்பாக மாறுகின்ற தன்மை உடையதாக இருக்கு. பஞ்சபூதங்கள் அற்றது. எனவே இதுக்கு போகாப்புணல் அப்படின்னு பேர் வச்சார் வள்ளல் பெருமான். மனித வாழ்க்கையில சுத்த சன்மார்க்கத்தை பின்பற்ற சன்மார்க்கிகள் மிகவும் முக்கியமாக தெரிஞ்சுக்கிறது இந்த சாகாத்தலை, வேகாக்கால், போகாப்புணல். சாகாத்தலைங்கிறது உடம்பை உயிரை விட்டு பிரியாமல் இருக்கின்ற கண்மணியில் இருக்கின்ற உயிர் ஒளி, அதுதான் சாகாத்தலை. வேகாக்கால் என்பது குளிர் வெப்பமாக இருக்கின்ற அமுத காற்று. போகாப்புணல் தேகத்தில் உயிர் இருக்கின்ற ஆன்மாவை தேகத்திலிருந்து பிரியாமல் பாதுகாத்து கொண்டிருக்கின்ற இறைவனுடைய அருள் அமுதம். இந்த மூன்றும் தாங்க, இந்த மூன்றும் ஒன்றோடு ஒன்று இணைஞ்சு என்றும் அழியாத சுத்த பிரணவ ஞான தேகத்தை பெறுவது தாங்க மரணத்தை வெளிகின்ற சூக்கமமான மெய்வெளி. இவை அல்லால் மற்ற யோக தந்திர வழிகளில் எல்லாம் பொய் வழியாக இருக்கு. இது சொன்னால் நிறைய பேசிக்கிட்டே போகலாம். அதனால் இந்த இடத்துல சாகாத்தலை, வேகாக்கால், போகாப்புணல் என்பதை பற்றி நம்ம சொல்லியாச்சு. அதனால் இன்றைக்கு நம்ம இதோட நம்ம உரையை முடிச்சுக்கலாம்.